பானு, பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு அவரது சொந்த இல்லத்தில் பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது உடலானது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் நேற்று இரவே அவரது மருத்துவமனையானது அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அவரது உடலுக்கு உடற்கூறு ஆய்வானது தொடங்கியிருக்கிறது. சரியாக 1 மணி நேரமாக இந்த உடற்கூறு ஆய்வானது நடைபெற இருக்கிறது. உடற்கூறு ஆய்வானது வீடியோ பதிவும் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் உடற்கூறு ஆய்வு முடிந்தவுடன் அவரது உடலானது உறவினர்களிடையே சரியாக 10 மணி அளவில் தர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளேயும் அதே போல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சுற்றியும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெளியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் முன்னர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனையானது தற்பொழுது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பிரேத பரிசோதனையானது 1 மணி நேரமாக நடைபெற இருக்கிறது. இந்த 1 மணி நேரம் நடைபெற இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனையானது வீடியோ பதிவு செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக அந்த பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடிய அந்த இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவிற்கு அவரது ஆதரவாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பிரேத பரிசோதனை நடைபெறுகிற அந்த இடத்தில் மட்டும் உறவினர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கக்கூடிய அந்த 50 மீட்டர் தொலைவில் அவரது ஆதரவாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 3 மருத்துவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை சம்பவம் தமிழ்நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் நேற்று இரவிலிருந்தே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குவிய தொடங்கி இருக்கின்றனர். இதனால் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த நிலைமையை பொறுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சாலையில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காலை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வழியாக பயணிக்கும் பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் எனவும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது போலீசார் அடுத்ததாக பாதுகாப்பு தடுப்புகள், கையில் லத்தி உள்ளிட்ட பொருட்களை வைத்திருக்கின்றனர். அவ்வப்போது இங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்போது வேணாலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் போலீசார் தற்பொழுது தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது நாம் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அவர் ஆதரவாளர் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், இந்த ஒரு சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. இதுமாரி கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தான் எம்எல்ஏ 2 முறை. அந்த தொகுதியிலேயே இதுமாரி படுகொலை பண்ணுறாங்கன்னா இது மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 2 தலித் மக்களை குறி வச்சு சாவடிக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். 2வது இதனுடைய காவல்துறை மேலே எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு சிபிஐ விசாரணை போகணும் எங்களுக்கு மெயினாக. அதனால் தயவுசெய்து பொதுமக்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு தலித் மக்கள் உண்மையான தலைவர், அவர் உண்மையாக பாடுபடுறவர், அவர் இதுமாரி பண்ணுறாங்கன்னா மக்கள் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். திமுகவுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எம்எல்ஏ அவர் முதலமைச்சர், அவருக்கு தொகுதியில் மாரி படுகொலை நடக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. கஞ்சா விற்கிறாங்க, மது விற்கிறாங்க, மதுக்கு அடிமை இளைஞர் பக்கம் கெட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக எங்கள் வேண்டுகோளை வைக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 8 பேரை போலீசார் தற்போது வரை கைது செய்து அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் தீவிர நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு மாநில தலைவரை இதுபோன்று படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தி இருப்பதோடு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது இன்றைய சூழலில் தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தவிர்ப்பதற்காக தற்பொழுது அந்த உடற்கூறாய்வு நடந்து கொண்டிருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மருத்துவமனையை சுற்றிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பானு, தொடர்ச்சியாக 1 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த பிரேத பரிசோதனையை தொடர்ந்து அவரது உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. பானு.